ஐந்தாவது பொன்மயிர் கண்ணியில் 5வது பாடல். ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. பாமன் சாமியின் திருவருளினால 5வது பாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு அடியார் கிடச்சிருக்காரு. 63 நாயன்மார்களில் இப்படி ஒரு நாயன்மார் இருந்திருக்காரு. 63 நாயன்மார்களை வெறுமனே நம்ம நினச்சிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்துடுறோம். பாருங்கள், இந்த நாயன்மார்களுடைய உழைப்பும் தியாகமும் நம்ம பிரமிப்பாக இருக்குது, மிரட்டுற போல் இருக்குது. நம்மளாலாம் அது கிட்ட கூட போக முடியல. ஆனால் முயற்சி பண்ணால் ஒரு வேளை கடவுள் அனுகிரகம் கிடைச்சால், குருநாதர் பாமன் சாமி அவர்கள் கிடைச்சால், இந்த மாதிரி இப்போ சொல்ல போகிற ஒரு நாயன்மார் அவரை பற்றி நீங்கள் நினைக்கும் பொழுது இப்படியெல்லாம் ஒரு நாயன்மார் இருந்திருக்காங்களா இந்த மண்ணில், தமிழ் மண்ணில். இவங்களெல்லாம் சிவனே நேரடியாக ஆட்கொள்கிறார். இது என்ன விஷயம்னா, நேரடியாக சிவபெருமான் இவங்களை டிக் பண்ணுறார். பிறந்தவங்களில் இவங்களை செலக்ட் பண்ணுறார். 3ஆம் நூற்றாண்டு டு 6ஆம் நூற்றாண்டு இதில் வந்தவங்க தான், இல்லை 8 அதுக்குள்ளே வரவங்க தான் எல்லாமே இருக்காங்க. அந்த 500 வருஷத்தில் வந்தவங்க நிறைய பேர் வராங்க. அதில் இவர் ஒருத்தர் வரார். இப்போ நான் சொல்ல போகிறது, இந்த பாட்டை பாருங்கள். இந்த பாட்டுக்கு அது எப்படி பொருந்துது பாருங்கள். நம்ம பாடுறது பொன்மயிர் கண்ணி, பாமன் சாமி முருகன் பேரில், அதுக்கு ஒரு அர்த்தம் முருகன் பேரில் இருக்கும். மட்டுப்படாத அருள் வள்ளல் எனவே இருந்தும் தட்டுப்படாதவனை சார்வேனும் பொன்மையிலே. நல்லா கவனிச்சு பாருங்கள். மட்டுப்படாத அருள் வள்ளல் எனவே இருந்தும் தட்டுப்படாதவனை சார்வேனும் பொன்மையிலே. அப்படின்னா என்ன, முருகப்பெருமான்கிட்ட நிறைய அருள் இருக்குது. ஆனால் அந்த முருகப்பெருமானை நம்மளால் பிடிக்க முடியல. இதுக்கு நம்ம எப்படியா கிடைக்குமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம போய் ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு ஒரு சுற்றி விட்டு 3 சுற்றிட்டு உடனே ஐயரு காசை போட்டு உடனே வந்துன்னு இருக்கும். பீதி வாங்கின்னு குங்குமத்தை வாங்கின்னு வந்துன்னு இருக்கும். ஆனால் நம்ம நாயன்மார்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க. இந்த பாட்டுக்கு ஒரு நாயன்மார் எப்படி வரார், பொருந்துறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 2வது வரி கவனிச்சா தான் புரியும். தட்டுப்படாதவனை சார் வேணும். தட்டுப்படலைன்னா யார் தட்டுப்படாமல் போயிடுவாங்க? தடுமாறி தடி ஊனி போகிறவன் தான், அவனுக்கு தான் யாரும் தட்டுப்பட மாட்டாங்க. நம்ம குருடன் தானே, இந்த கண்ணுக்கு தான் தட்டுப்பட மாட்டாங்க. இந்த கண் வேறு, அகக்கண் வேறு. இந்த நெற்றிக்கண் அகக்கண் வேறு, புறக்கண் வேறு. புறக்கண்ணில் படாதவன் தட்டுப்படாதவன், இதை நம்ம சொல்லுவோம். சரி, கண்ணு தெரியாமல் ஒரு 3 நாயன்மார் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் கண்ணு தெரியாமல் அப்புறம் கண்ணு கிடைச்சவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இன்னொருத்தர் கண்ணப்பர், கண்ணை தோண்டி வைக்கிறாரு, மறுபடியும் கண்ணு கிடைக்குது. இன்னொருத்தர் அற்புதமான ஒரு நாயனார் இருக்கார், அவர் தண்டி அடிகள். அவரை பற்றி யாருக்கும் சரியாக தெரியாது. திருவாரூரில் வாழ்ந்திருக்கார். இதில் தான் பாமன் சாமியுடைய ஞான வாக்கியம் வரும். பக்திமயாருக்கும் முக்தி கிடைக்கும்னுவார். வேறு ஒன்றும் வேணாம், உனக்கு எந்த உறுப்புகளை எது வேணாலும் போட்டோம் வரட்டும், பக்தி ஒன்று இருந்ததுன்னா அவனுக்கு முக்தி நிச்சயம். முக்தி தான் நம்ம பிறந்ததே இந்த உடம்பு எடுத்து முக்தியை வேண்டி தான். அப்போ பக்தி இருந்ததுன்னா முக்தி கிடைக்கும். பக்தி மையாருக்கும் முக்தி கிடைக்கும். இந்த நெறிப்படி, இந்த ஞான வாக்கிய நெறிப்படி, இது 22வது ஞான வாக்கியம் பாமன் சாமியில். இது அவர் என்றைக்கோ வாழ்ந்திருக்கார், 6ஆம் நூற்றாண்டு முன்னாடி. கண்ணப்பர் சூழ்நிலை என்ன, அவர் பார்வை அற்றவர் தான். ஆனால் அது எப்படி என்ன ஆகுது, இடது கண்ணை தோண்டும் பொழுது அம்பாள் தடுத்துடுறாங்க. ஏன்னா இடது பக்கம் அம்பாள் பக்கம், அதெல்லாம் தடுத்துடுறாங்க. சரி, சுந்தரருடைய சூழ்நிலை என்ன, இடது கண்ணு பார்வை 2 கண்ணு போயிடுது. இடது கண் பார்வை அம்பாள் தான் கூட, இடது பக்கம் அம்பாள் பக்கம், உடம்புல இடது பக்கம் அம்பாள் பக்கம். உடனே அம்பாள் என்ன பண்ணுறாங்க, காமாட்சி அம்மன் காஞ்சிபுரம் பாட்டு பாடினோடனே இடது கண் பார்வை கொடுத்துட்றாங்க. ஆனால் பாவம் பாருங்கள், இவர் எந்த ஊருக்கும் போகல, எதுவும் தெரியல. தண்டி அடிகள்னு ஒருத்தர் இருக்கார், திருவாரூர்லேயே பிறந்து வாழ்ந்துருக்காரு. அந்த ஊர் விட்டு எங்கேயும் போகலை. ஆனால் அந்த ஊர்லேயே அவருக்கு பக்தி மட்டும் சிவன் பேரில் இருக்குது. அன்றைய காலத்தில் சமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது.
அந்த கமலைன்னு ஒரு குளம் இருக்கும் திருவாரூரில். அந்த அந்த கமலை என்கிற அந்த குளத்தை அதை வந்து சுவாமியே அந்த குளத்துக்குன்னு ஒரு பாட்டு பாடிப்பார் திருவலங்கத்தரட்டு 2ல். கமலை மலை கலை அப்படின்னு சொல்லி கலை மலை கமலையே அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கணத்தோடு ஒரு பாட்டு எழுதியிருப்பார் அந்த குளத்துக்கு. அது ஏன்னா தண்டி அடிகள் என்ற ஒரு நாயன்மார் அதன் மூலமாக வந்திருக்கார், அந்த குளத்தின் மூலமாக வரார். அப்போது கண்ணு தெரியாதவர் எப்படி அந்த நாயன்மார் எப்படி அந்த குளத்தின் மூலமாக வரார்? அதான் ரகசியம், அதான் அவருக்கு கிடைச்ச பாக்கியம். அந்த இவருக்கு கண் தெரியாது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஊரில் சமணர்களெல்லாம் அந்த குளத்தை வந்து சுற்றி மடக்கிட்டு ஆக்கிரமிச்சிட்டு மடம் கட்டி பள்ளிகளை கட்டிட்டு அது கொஞ்சோண்டு வழி மட்டும் வச்சுட்டு அது ஏதோ குப்பையில் போட்டு ஏதோ பண்ணுவாங்க. அது அவங்க எப்போவுமே ஆக்கிரமிப்புன்னா அன்றைக்கி எவ்வளோ குளங்களை மூடியிருக்காங்க நம்மளை பார்த்துன்னு இருக்கோம், எவ்வளோ ஏரிகளில் மூடுறாங்க, எவ்வளோ குளங்களை மூடுறாங்க, எவ்வளோ குட்டைகளை மூடுறாங்க, எல்லாம் பார்த்துன்னு இருக்கோம். அதே போல் அந்த குளத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி சமணர்கள் மூடிட்டு இருந்த காலங்களில் இவர் என்ன பண்ணுறாரு, கண்ணு தெரியாதவர் சிவபெருமான் திருவாரூர் அந்த சிவபெருமான் பேரில் ஒரு பக்தியின் பேரில் அந்த குளத்தில் ஒரு பெரிய கயிறு வாங்கி கட்டுறார். படிக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கட்டிட்டு அந்த குளமே பெருசு, அந்த குளத்தில் கட்டிட்டு சென்டராக கட்டிட்டு அந்த இடத்துக்கு இடையே கொம்பு வச்சு கட்டிட்டு அதில் இறங்கி கொஞ்சம் கயிறை பிடிச்சிக்கினே போவார். கயிறை பிடிச்சினே போய் இவர் கண் தெரியாதே, கயிறை பிடிச்சினே போய் மண்ணை வாரி தலைமையில் எடுத்துகிட்டு வந்து இதில் எடுத்துகிட்டு வந்து தலைமையில் எடுத்துகிட்டு வந்து அந்த வெளியே கொட்டுவார், தூர்வாருதல்னு சொல்லுவோம். அந்த தூர்வாறுதல் பணியை அந்த குளத்துக்கு மட்டும் செஞ்சுருக்கார். இவரால் அதுதான் அந்த ஊரில் அவ்வளோதான் பண்ண முடியும். அந்த குளத்துக்கு கயிறு கட்டி நடக்கிற அளவுக்கு அது நிலை இருந்திருக்கு. அந்த குளம் அந்த அளவுக்கு மண் தூந்துருக்கு. அது எவனும் பராமரிக்கிறதுக்கு அன்றைக்கி யாருக்கும் தோணலை. ஏன்னா சுற்றி ஆதிக்கம் வந்து சமணர்கள் ஆதிக்கம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ வந்து அவங்களுடைய கொள்கை இருக்கு இல்லையா, உள்ளே இருக்க புழு பூச்சியெல்லாம் செத்துடும், நீ மண் வாரினேனாக்கா அதில் இருக்க புழு பூச்சியெல்லாம் இறந்துடும், அதெல்லாம் மண் வாராத தூர் வாராத அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, விபூதி இட்டுக்கிட்டு எது செஞ்சாலும் சிவன் பேரில் அந்த பழி பாவம் போயிடும், அதனால் நான் விபூதி இட்டுக்கிட்டு சிவனுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் தூர் வாரி நிற்பார். இவர் தொடர்ந்து ஒத்தாலாக அது தூர் வாரி நிற்பார். அந்த ஊர் மக்கள் யாரும் அது கண்டுக்கலை. ஆனால் இவர் அதை பண்ணியிருக்காரு. அந்த நிலையில் இவர் பண்ணுறதை பார்த்து அவங்க இவனுக்கு கண்ணு தான் தெரியலன்னு நினச்சேன், காதும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு கிண்டலாக சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு கண்ணு தெரியும், எனக்கு கண்ணு தெரியும் போது உங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். நான் சிவனை மட்டும் பார்க்கறதுக்கு தான் எனக்கு கண்ணு இருக்குது கொடுத்துருக்காரு கடவுள், உங்களை சிவனை கும்பிடாதவங்களை பார்க்கறதுக்கு கண்ணு கொடுக்கல அப்படின்னு இவரும் கிண்டலாக சொல்லியிருக்கார். சொல்லிவிட்டு கடவுளை கும்பிட்டு சிவபெருமானேன்னு சொல்லிட்டு தூங்கியிருக்கார். இவரை மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க, இது மாதிரி ரொம்ப கலட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சிவபெருமான் சோழ மன்னன் கனவுல தெரிவிக்கிறார். சிவபெருமானுக்கு இந்த திருவிளையாடல் ரொம்ப அழகாக டெக்னிக்காக பண்ணுவார். அப்போ இவர் ஆட்கொள்ளணும், தண்டி அடிகளுடைய ஒரு திருப்பணியே மூலமாக ஒரு நாயன்மாரை ஆக்கணும். அப்போ என்ன பண்ணணும், சோழ மன்னனுக்கு போய் சொல்கிறார் கனவில், சோழ மன்னா இங்கே சமணர்கள் இந்த மாதிரி தொந்தரவு கொடுக்குறாங்க, அந்த ஒருத்தன் தான் தூர் வாரின்னு கஷ்டப்பட்டு இருக்கிறான், அவன் நீ வந்து அதை தொந்தரவு பண்ணாமல் அங்கே பார்த்துக்கோ, நீ கிட்ட இருந்து பாரு, உன்னுடைய ஆட்சியில் இப்படி நடக்குது, உன்னுடைய குளம் திருவாரூர் குளம் அப்படின்னு சொல்கிறார். சிவன் கனவில் சொன்னதை கேட்டு ஆட்களை அனுப்புகிறார். அவங்க காவலாலெல்லாம் வர்றாங்க, என்னடா யாரா கலடா பண்ணுறது என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு. ராஜா இதெல்லாம் சிவனே கம்ப்ளைண்ட் பண்ணி சிவனே நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது பாருங்கள் அன்னைக்கெல்லாம். அதன் பிறகு இவர் வந்து மறுபடி விபூதிட்டுக்கிட்டு குளத்தில் முழுகினாக்கா இவர் கண் பார்வை தெரிஞ்சு போச்சு. இவர் கண் பார்வை தெரிஞ்சது அதே சமயத்தில் அவங்க எல்லாருக்கும் கண் பார்வை தெரியாமல் போச்சு. அப்போது எல்லோரும் சோழ மன்னனுடைய ஆட்கள் வந்தாங்க,
இந்த சமணர்லாம் விரட்டி காலி போயிட்டாங்க. அந்த குளத்தை நாங்கள் தூர் வரோம் சொல்லி கவர்மெண்ட்டே எடுத்து சோழராஜாவை எடுத்து ஆட்களை வச்சு திருப்பணி பண்ணி தூர் வாரினார். அவர் என்ன பண்ணார், 63 நாயன்மாரில் ஒரு நாயன்மார் ஆகிடுறார். யார்? தண்டி அடிகள். மட்டுப்படாத அருள் வள்ளல் எனவே இருந்தும் தட்டுப்படாதவனை சார்வேனோ பொன்மையிலே காண்பேனோ பொன்மையிலே அப்படின்னு வரும். அந்த பாடலை நீங்கள் கவனிச்சு, மட்டுப்படாத அருள் வள்ளல் எனவே இருந்தும் தட்டுப்படாதவனை சார்வேனோ பொன்மையிலே. அந்த கண்ணு தெரியாத ஒரு பிறவி குருடனை இருந்தாலும் சிவனை நினைத்து திருப்பணி செய்யும் பொழுது அந்த அடியார்கள் பக்தர்களை சிவபெருமான் ஆட்கொண்டு சோழ மன்னன் வரைக்கும் போய் நின்று இதை சொல்லி இதை கொண்டு வந்தால் தான் அவர் நாயன்மாரில் ஒருத்தர் வர முடியும். 63 நாயன்மாரில் அவர் ஒருத்தர். என்ன விஷயம்னா, பாமன் சாமியுடைய 5வது பாட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்னா தண்டி அடிகள்னு ஒரு நாயனார் இருந்திருக்கிறாரு. இந்த நாயனார் பிறவி குருடர். இவருக்கு உண்மையிலே பிறவிலேயே கண்ணு தெரியாமல் இருந்தும் இவரும் ஒரு நாயனார் ஆகக்கூடிய பாக்கியம் கடவுள் கொடுக்குறாரு. இந்த பாட்டின் மூலமாக நீங்கள் அதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா, தண்டி அடிகள்னு ஒரு பேர் எழுதிட்டிங்கன்னா இந்த 5வது பாட்டும் நம்ம மனப்பாடம் ஆகிடும். மட்டுப்படாத அருள் வள்ளல் எனவே இருந்தும் தட்டுப்படாதவனை சார்வேனோ பொன்மையிலே என்ற இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி எல்லாரும் வெற்றி பெறுமாறு வேண்டுகிறோம். எல்லாரும் இறைவனருள் பெறுமாறு அன்போடு வேண்டுகிறேன்.